டாஸ் மாஸ்டர் மதரின் குணம் சரியில்லை என்று சொல்லி குற்றம் கண்டித்துவிட்டு கடைசியில் சொன்னது இதுவாகும். நடத்துகிற ஒரு ஆள் இருக்கு, ஒருமிச்சு மறைக்க பாக்குது என்று சொன்னார். இப்படி சொன்னதன் அர்த்தம் என்னவென்றால், குற்றவாளிகளை விரட்டிவிட்டு மீதியுள்ளவர்களை வைத்திருக்கணும், அப்படி செய்யாமல் எல்லாரையும் திருத்த பார்க்கிறார். நான் நடத்தியிருந்தால் அப்படி செய்து விரட்டி இருப்பேன் என்று ஆகும். டாஸ் மாஸ்டர் இப்படி ஜோயல் ஐயாவை பற்றி இவ்வளவு அற்பமாக நினைத்து பேசினாரே, இப்படி பேசலாமா என்று யாராவது கேட்டார்களா? ஜோயல் ஐயாவிற்கு தெரியும், ஒருவருக்கொருவர் ஐக்கியம் இல்லாமல் இருந்து கொண்டு ஒருவரை கெடுத்து இன்னொருவரிடம் சொல்லி எழுதி சபையை கெடுப்பது தெரியும். அதனால் பழைய வலுசற்பங்களாகிய டாஸ் மாஸ்டர் முதல் எல்லா ஊழியர்களையும் சரியான அனுபவத்தில் கொண்டு வர வேண்டியே அதற்கான உபதேசம் கொடுத்து கொண்டு இருந்தார்கள். ஆனால் டாஸ் மாஸ்டர் சபையை தனக்குத்தான் நடத்த தெரியும் என்று சவால் விட்டதை நிறைவேற்றி காட்ட காத்திருந்து செய்த சதி வேலைதான் என்று பகுத்தறிவுள்ளவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். பிரசங்கம் கேட்பவர்கள் உயிரில்லாத உருவங்களாகவும் மூளையில் களிமண்ணும் இருந்தால் என்ன செய்ய முடியும்? சிந்திக்க மாட்டார்கள், இது பற்றி கேட்க மாட்டார்கள். வருகிற வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் ராப்போஜன கூட்டம் நடக்கிறது. அப்போது டாஸ் மாஸ்டர் ஜோயல் ஐயாவிற்கு எதிராக பேசினதற்கு மன்னிப்பு கேட்டு ராப்போஜனம் எடுப்பாரா, இல்லை ஜோயல் ஐயாவிற்கு எதிராக பேசினதால் தான் ராப்போஜனம் எடுக்க தகுதி அடைந்தேன் என்று சாட்சி சொல்லி மற்றவர்களையும் அதுபோல செய்ய வைப்பாரா? என்ன நடக்கும் என்ன நடக்கும் என்று நேரில் பார்ப்பவர்களுக்கு தான் தெரியும். பிரசங்கம் கேட்கிறவர்களுக்கு பகுத்தறிவு என்று ஒன்று இருந்திருந்தால் அது ஏன் இப்படி பேசுகிறார் என்று சிந்தித்திருப்பார்கள். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.